ஏடிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். என்னன்னா காலகாலமாக டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான் நம்ம ஊரில். பட் விஜய் அவர்கள் வந்து வரும்போதே என்ன சொன்னாங்கன்னா டிஎம்கே வர்சஸ் டிவிகே இந்த நரேட்டிவை அவர் மாற்றும் போதே ஏடிஎம்கே வந்து இந்த எதிர்வினை ஆற்றி இருக்கணுமோ, இது ரொம்ப லேட் ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஆமாம், அவங்களுக்கு என்னென்னா ஒரு கணக்கு இருந்துச்சு, எப்படியாவது அவர் நம்ம கூட கூட்டணிக்கு வந்துடுவார். அந்த கடைசி நேரம் வரைக்குமான ஒரு போராட்டம் ஒன்று இங்கே இருந்துச்சு. அதில் அவர் தெளிவாக ஒரு முடிவை எடுத்துட்டார். அதற்கப்புறம் வந்து நீங்கள் அவரை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஓகே, அப்போ இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த மும்முனை போட்டிங்கிறது வந்துருச்சு. ஆனாலும் இவருடைய டார்கெட் வந்து திமுக தான். இப்போ திமுக வெர்சஸ் தாவேக்காங்கிறத நிலைநிறுத்த தான் இவ்வளவு போராட்டமும் ஒரு போராடிக்கிட்டு இருக்காரு. இல்லை அதிமுக அவங்க உள்ளே வந்தாங்கன்னா அந்த சண்டை நடக்கும். உள்ளே வராமல் அவங்களே வெளியில் நின்ட்டாங்கன்னா இவங்களும் அந்த பக்கம் போக மாட்டாங்க. சார், நீங்கள் வந்து ரொம்ப நாளாக நியூஸ் கவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில் கேட்கணும்னா சோஷியல் மீடியாவில் ஏடிஎம்கேவுடைய ப்ரெசன்ஸ் கம்மியாக இருந்தாலும் களத்தில் அவங்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. நம்ம பார்க்குறோம், அசால்ட்டாக 60-66 சீட் ஜெயிக்கிறாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஏடிஎம்கே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்களா சார்? இல்லைங்க, இங்கே அவங்க எப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சாங்களோ அப்போ அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பை அவங்க தவற விட்டாங்கங்கிறது தான் பொதுவான பார்வையாக இருக்குது. இப்போ பிஜேபி மீது ஒரு பெரிய அதிருப்தி மக்கள்கிட்ட இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாதுல்ல. இப்போ இதே எடப்பாடி பழனிசாமி நாம் பிஜேபியோட கூட்டணி வைத்ததால தான் வெற்றி வாய்ப்பே இழந்தோம் அப்படின்னு சொன்னார்ல.